அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உரியவர். இந்த நேரத்தில் குரு இதுவரை 9ல் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சாதகம், கேது லாபஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறார். குரு 10ஆம் இடம் செல்வதால் சற்று செலவுகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசிய செலவுகள் செய்தல் கூடாது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறு நோய் வந்தால் கூட மருத்துவரை சந்தித்தால் நோய் குணமாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். சிலருக்கு புத்திர பாகியம் அமையும். பெண்களுக்கு நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு. சுபகாரியங்கள், தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பண வருமானம் அனைத்தும் கிடைக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகம். வியாபாரிகளுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்றாக இருக்கும். சூரியன் நன்றாக இருக்கிறார். சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குரு 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் அதிசாரம் அடைகிறார். அப்போதும் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போதும் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். என்ன 10ல் குரு இருப்பதால் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்க்க பார்த்தல் வேண்டும். ராகுவுக்காக வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுங்கள். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். இறைவனை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அனைத்தும் அற்புதமாக நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்துல சஞ்சரிக்கிறார். அதுல 3 மாசம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027, ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லையும் பாருங்க அதிவக்கரமாக சிம்மத்துக்கே வருகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் 10ஆம் இடத்துக்கு சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு நல்ல சில சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள்,
சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போறது இல்ல. துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைன்ல இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்கிறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது. பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனை கொடுக்க போறது இல்லை. என்னன்னா சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகுறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழசு கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எப்போ வருது, எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டோனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால ஜெயிக்க முடியும். இதுல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில கிரகங்கள் இருக்கு, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்கு, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் திசைகள் நல்லா இருக்கு, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்துல
டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவாறு அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு வந்து லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்திகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் வந்து தீர ஆராயாமல் அப்படியே நம்ம வந்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்கு, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசையை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம வந்து தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவு எடுத்து நம்ம எதுலையோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசி ஏழை என்பதும் எளியோர் என்பதும் வறியவர் என்பதும் வாழ்க்கை வசதி என்பதும் செழிப்பு மிக்கதும் வளமை மிக்கதும் அறியாமை இருந்தாலும் வறுமையில் திகழ்ந்தாலும் எல்லாத்தையும் சமமா நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர் துலாம் ராசி. அன்பு, பாசம், பணிவு, நேர்மை, நீதி, நெறிகளை விலக்கி விலக்கி சொல்லி குருவாகவே ஆயிடுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரன் குருவாகவே ஆயிடுவாங்க. எந்த தப்பு பண்ணாலும் அவங்க பண்ணால அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப நான் பண்ண எப்படி பிடிக்கும், அவங்க பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நான் பண்ண எப்படி பிடிக்கும். அந்த வகையில மிகவும் திறமைசாலி. இப்படி பார்க்கவே மாட்டாங்க. அதாவது வள்ளலாறு இப்படி கையை கட்டிட்டும் போவாங்க. வள்ளலார் போகும்போது, கோயிலுக்கு போகும்போது, திருத்தலங்கள் போகும்போது கையை வீசி நடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து மரணத்தை நோக்கி போயிருமா, கையில அடிபட்டு மரணத்தை போயிருமா, மரணம் ஸ்தம்பித்து விடும். அதனால கையை கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் மேக்சிமம் கையை கட்டி போறதுலாம் யார் தெரியுங்களா, தனுசுக்கும் துலாம் தான் இருக்கும். தனுசு துலாம் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா இருக்கான் ஐயா சொல்ல பாருங்க, நீங்க கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட நியாயவாதி, அவங்களுக்கு பேரு நியாயவாதி. தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல மனசுலே நினைப்பாங்க. அப்புறம் எப்படி வெளியே தப்பு பண்ண மாட்டாங்க. ஆக துலாம் ராசி 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 9ஆம். சூப்பர். பெட்டகம் தனத்தை 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. போதுமா? 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. நோய் தன்மை குறையும். 2ஆம் இடம் 5ஆம் பார்வை, பையன் மூலம் வருமானம். 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, வீட்டுக்காரமாக பிரச்சனை இல்லை. எல்லா வகையிலும் சிறப்பு. என்னங்க ஒரு கார் வாங்கணுங்க, என்ன வேலைமா, எந்த வேலைன்னா நான் தர்றேன் வாங்க. அத 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. முடிஞ்சு போச்சா? துலாம் ராசி ரைட். ஆக கண்டிப்பாக அவ்வளவு தெளிவா இருக்கக்கூடியவங்க தான். அதுதான் குரு. இந்த குரு பயிற்சியில
கண்டிப்பாக துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் கன்னி துலாம் சொல்லியிருக்கிற வகையில இதுவும் 2வது இருக்கக்கூடிய, ஏன்னா சனீஸ்வரர் உச்சம் பெற்ற ராசி. உங்க ராசிக்கு 6ல சனி வேற இருக்கிறாரு. ராசிக்கு 6ல சனி இருக்காரு. நிச்சயமாக 6ல் மந்தன் இருந்தால் அரசு யோகம். 6ல் மந்தன் இருந்தால், அதனால ஏஜென்சி, டெக்ஸ்டைல்ஸு, இனிப்பு, மீடியாக்கள், சிறைத்துறை, திரைப்படத்துறை, சினிமாத்துறை, மீடியாக்கள், நடனம், நாட்டியம், பாட்டு, வாகனம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அப்படி எல்லா சிறப்பும் வந்தால் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை பாடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசிக்கு இப்போது 7.5 சனியில் கண்டகச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட துலாம் ராசி கொஞ்சம் விவசாயங்கள் ஈடுபடுங்க. விவசாயத்திலும் பாருங்க, விவசாயத்தில் எடுத்துக்கோங்க, ஈடுபடுங்க. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்டது, பூக்கள் சம்பந்தப்பட்டது, நறுமணம் சம்பந்தப்பட்டது, இதழ்கள் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? நிறைய வெளிநாடு 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 வெளிநாடு. துலாம் வெளிநாடு. மிதுனம் துலாம் காற்றாசி, காற்றாசி வெளிநாடு போயே வரும். என்ன சொல்லி ஏது சொல்லி தெரியாது. ஜோசியரே வெளிநாடு போனா இல்லையா? எனக்கு 2 மட்டும் சொல்லுங்க நேட்டா, நான் எப்படி சொல்லுவேன்? டேட்டா பர்த் கொடுக்க மாட்டாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க, ஊர் கொடுக்க மாட்டாங்க, பேர் கொடுக்க மாட்டாங்க. நைட்ல 12 மணிக்கு எனக்கு 2 வாரத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்லணும். எப்படி சொல்றது? நாங்க கெட்ட விதப்படுறோம். எங்களுக்கு கெட்ட விதம். டேட்டா பர்த், டைம் பர்த், பணத்தை பத்தி யாரும் கேட்க மாட்டோம், தர்ஷனை பத்தி கேட்கல. டேட்டா பர்த், டைம் பர்த் சரியா இருக்க வேண்டாமா? அதையாவது சரியா கொடுக்க வேண்டாமா? ஆனா இவங்க கிட்ட அப்படி இல்லை, தெளிவா இருப்பாங்க. துலாம் எல்லா வகையிலும் தெளிவா இருக்கும். துலாம் எல்லா வகையிலும் தெளிவா இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. மறந்துடாதீங்க. கண்டிப்பாக துலாம் ராசி சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்றது, சூரியன் நீச்சம் பெற்றது. அதனால கண்டிப்பாக சூரியனார் கோவில் சென்று வழிபடுவது சால சிறந்தது. உங்களுக்கு என்ன தசாபுத்தி, என்ன அந்தரம் நடக்குது, அந்த தசாபுத்திக்கு தகுந்த ஆலயத்துக்கு தேர்ந்தெடுத்து நீங்க போனீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்க தசாபுத்திக்கு தகுந்தவர். இப்ப குரு திசை கண்டிப்பாக நடக்குதுன்னா இப்ப குரு சம்பந்தப்பட்ட இடங்கள், தென்கடித்திட்டையோ, ஆலங்குடியோ, பட்டமங்கலமோ, குருவித்துறை, மதுரை என்பது பக்கத்துல குருவித்துறை. பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து, குருவும் சேர்ந்திருப்பாங்க. குருவித்துறை அப்படிப்பட்ட கோயிலுக்கும் போகலாம். அதனால புளியறைன்னா செங்கோட்டை பக்கத்துல புளியறை, புளியறை. அப்படிப்பட்ட கோயில் வழிபாடு செஞ்ச வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். அப்ப பார்க்கும்பொழுது குருவாகப்பட்டவர் உங்க ராசிக்கு, துலாம் ராசி தானே, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரி பார்க்கிறார். அது இல்லாமல் இந்த குரு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா கடகத்துல இருக்கார், உச்சம் பெற்ற குருவா இருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அது 10ஆம் இடமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தா சந்தோஷமா நல்லா இருந்தீங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சது. 10ஆம் இடத்தை வந்துட்டாரு, என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு அந்த சந்தேக மனப்பான்மை அதிகமா இருக்கும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படிதான் இருப்பீங்க. அந்த வகையில பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். பார்வை பலன் நல்லா இருக்கும். அதனால பயம் கொள்ள வேண்டாம். குரு உச்சம் பெற்ற குரு, முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கடகராசியில வந்திருக்கும்போது எல்லா ராசிக்குமே நல்லதான் செய்வார். அப்ப 10ஆம் இடத்து பலனை எப்படி கொடுப்பாரு தெரியுமா? 10ஆம் இடம் என்பது என்ன? போட்டி, பந்தயங்கள், தொழில், வியாபாரம், நம்முடைய முன்னேற்றம், நமக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இடம், கர்மஸ்தானம், இப்படிதான் சொல்லிட்டு வரலாம். அப்ப என்ன நடக்கும்? நல்லா கேட்டுங்க. போட்டி பந்தயில கலந்துக்க நினைச்சிருப்பீங்க, உங்களுடைய திறமை இருந்திருக்கும், ஆனால் அதிர்ஷ்டம் இருக்காது. அதிர்ஷ்டம் இருக்காதுன்னா எப்படி? வசதி வாய்ப்புகள் இருக்காது. இப்பெல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் முன்னேற்ற முடியும், இல்லைன்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுன்னு செய்வார். அப்ப என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாருங்க.
விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. இது ஒரு பழமொழி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குருவுடைய அருள் பெற்ற அந்த பலன் வந்து அவங்களுக்கு மனசுல உதிச்சு, சரிப்பா எனக்கு பதிலா இவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனா இதோட பெருசா நடக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுல போட்டி பந்தயத்துல ஜெயிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஒரு தொழில்ல நஷ்டமாகி சோர்ந்து போயிருந்துப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் வருவார், அந்த தொழிலை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ பேசாம இரு, நான் வர லாபத்துல உனக்கு 50% நான் பாத்துக்கிறேன், நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நானே நடத்துறேன். வரக்கூடிய லாபத்துல நீ எனக்கு அதை கொடுக்குறல்ல, உன்னுடைய உழைப்பை கொடுக்குறல்ல, நீ செஞ்ச தொழில் எனக்கு கொடுக்குறல்ல, சரிக்கு சரியா உனக்கு 50% நான் லாபத்தை கொடுப்பேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படிதான் நடக்கும். அதே மாதிரிதான் வியாபாரத்துலயும். வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன், நீ இருந்துக்கோ, நீ சும்மா உட்காந்துக்கோ, நானே போய் பர்ச்சேஸ் பண்றேன், விற்கிறேன், கூட இருந்து ஹெல்ப் பண்றேன், என்ன செய்யறேன், வரதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட உதவிகள் தான் வரும். அப்ப இது நல்லது தானே? கண்டிப்பா அதான் நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பம் அமையும் எப்படி அமையும்? கல்யாணம் பண்ணாதானே குடும்பம் அமையும். அப்ப கல்யாணம் நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா துளாராசிக்காரங்க நிறைய பேர் செகண்ட் மேரேஜுக்கு வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான், அவங்களுடைய சந்தேகம் தானே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? சந்தேகம் இருந்தா தானே, சந்தேக குணம் உண்டவங்களுக்கு ஆனாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா டைவர்ஸ் ஆகும் தானே. அதானே உண்மை. எனக்கு என் மனைவி மேல சந்தேகம், எனக்கு என் கணவன் மேல சந்தேகம், இப்படி சொல்லி தானே டைவர்ஸ் வாங்குறாங்க. அந்த செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா இந்த குரு பேஜ்ல நடக்கும். அது நல்ல வாழ்க்கையா அமையும். சந்தேகமே போயிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும். அவங்களே திருத்திடுவாங்க, அவங்க ஆனந்தாலும் பெண்ணாலும். அடுத்ததாக வரக்கூடிய வருமானங்கள் வந்து சேரும். இன்னொன்னு கவனிக்கணும், நீங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகும். அப்ப கவனமா இருக்கணும். அது இல்லாமல் பெரும்பாலும் சட்டத்துறையில் தான் இருப்பாங்க. துளாராசியில இருக்கவங்க சட்டத்துறையில் இருப்பாங்க. அவங்க கவனமா இருக்கணும். லீகலா சில பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? அது அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, ஜட்ஜா இருந்தாலும். இப்பெல்லாம் வந்து ஜட்ஜுக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜி சொன்னது சரியில்லை, அது சரியில்லை, ஜட்ஜே கமெண்ட் பண்றாங்க. அந்த காலத்துல கிடையாது, இப்போ நடக்குது. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு தயாராகணும், அதுக்கு அவேர்னஸா இருக்கணும். தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்க அட்வொகேட் இருந்தாலும் இருந்தாலும் நல்லது செய்யணும். இலவச சட்ட உதவி கொடுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு குரு இருக்கிற இடம் சரியில்லைனா கூட குரு பார்வையிடம் வரும்போது உங்களுக்கு நண்பர்கள் உறவினர் இருப்பாங்க இல்லையா? என்னப்பா நான் உனக்கு வண்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன், வண்டி ரிப்பேர் ஆச்சு, புதுசாக வண்டி வாங்குறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் வண்டி வச்சு ஓட்டிக்கும், நீ அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு வண்டியை வந்து கொடுக்கும். இப்படி தான் வந்து உதவி பண்ணுவோம். அதே மாதிரி தான் வீடு இல்லாதவங்களுக்கு கூட அந்த வீடு கிடைக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குப்பா, வந்து பாரு, ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ண முடியல, நீ வந்து தங்கிக்கோ, ஏதோ கொடுக்கறது கூட, அவ்வளோதான். இப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் நண்பர்கள் உறவினர்களால நன்மை தரக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அவங்க மூலமா நன்மை, எந்த வகையிலும் நன்மை நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் உதவி பண்ணுவாங்க. வா, எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு நான் கூட்டின்னு போறேன், அவர் நல்லது பண்ணுவார், அவர் உண்மை உனக்கு கண்டிப்பா சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவாங்க. அதே மாதிரி நடக்கும். இப்படி நடக்கும். தாயாருடைய உடல்நிலை அக்கறை கொள்ளணும் நீங்க இந்த நேரத்துல. அவங்களும் நல்லா ஆயிடுவாங்க. அவங்களுடைய பாசம் அன்பு அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் உங்க மேல பாசம் பட்டு இல்லாம இருப்பாங்க. நல்லா கேட்டுங்க. தாய்மார்கள் எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். இருந்தாலும் சில சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு. கலியுகம், கலிகாலம் மாறி போச்சு. நீங்க பிள்ளைகளா இருந்திருப்பீங்க, நீங்க வந்து தாயை தவறான பேசியிருப்பீங்க, திட்டிருப்பீங்க. அப்ப அதுல மனக்கசப்பா இருப்பாங்க. அதெல்லாம் போய் விலகி இப்போ இந்த குரு பார்வையால அவங்களுடைய பாசம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி வருது பாத்தீங்களா? இது நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு இல்லையா? கடன் பிரச்சனை தீரும். கடன்கள் வாங்கி இருந்திருப்பீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அதுதான் முக்கியம். கடன் வாங்குறது ஈஸி, திருப்பி கொடுக்கறது கஷ்டம். கடன் வாங்கிட்டப்பா, தொடர்ந்து கடன் வாங்கினே இருக்கேன், என்னால முடியல, இந்த கடன் பிரச்சனை எப்பதான் தீரும்னு தெரியல, இப்படி சொல்லக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய பர்சன்டேஜ் உள்ளவங்க இருக்காங்க. கடன் இல்லாதவங்க கிடையாது. நம்ம நாடே கடன் வாங்குது. அதுதான் உண்மை. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். அதுக்கு ஐடியா கொடுப்பாங்க.
இப்படி பண்ணு அப்படி பண்ணணும். எதிர்ப்புகள் குறையும். பெரும்பாலும் உங்களுக்கு துளாராசியில் உங்களுக்கு எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா சட்டத்துறையில் உள்ளவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, டக்குன்னு ரோஷம் உள்ளவங்களா இருப்பீங்க, டக்குன்னு சண்டைக்கு போயிடுவீங்க. அப்போ எதிர்ப்பு அதிகமாக தானே இருக்கும். அவங்களாமே இப்போ கொஞ்சம் விலைக்கு போவாங்க, உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஒதுக்கி போயிடும், அவங்களுடைய பிரச்சனை பார்த்து போயிடும். இது மாதிரிலாம் நடக்கும் போது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே விளைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு பார்த்துவீங்க, ஒரு டாக்டர் மாற்றுவீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் இதில் ஒரு விஷயம் இருக்கு, சூட்சுமம் இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம், அவர் நல்லா தான் பண்ணிட்டு வருவார். நமக்கு நேரங்காலம் சரியில்லும் போது அவருடைய பார்வை குறைஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் மாறிடும். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா, திடீர்னு வேற ஒரு டாக்டரை மாற்றுவோம், நம்ம மாற்றுவோம், இல்லை வேற வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே நன்மை நடக்கும், உங்களுக்கு கிளியர் ஆகிடும், உங்களுக்கு உங்களோட உடல்நல வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக. இது டாக்டருக்கு மட்டும் இல்லை, வக்கீலுக்கும் உதவும். வக்கீல் தேர்ந்தெடுத்திருப்பீங்க, வழக்கு போட்டு இருப்பீங்க, தொடர்ந்து அவர் வாய்தா வாங்கினே இருப்பார், அது முடியாம இழுபறியா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இதெல்லாமே பெரும்பாலும் சிவில் கேஸ்ல இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் மாற்றுவது உண்டு. கிரிமினல் அவ்வளோ வராது, அது சீக்கிரம் முடியக்கூடிய விஷயம். சிவில் கேஸ்ல அந்த மாதிரி வரும். அப்போ அந்த வக்கீலை மாற்றுவீங்க நீங்களே, இல்லைன்னா அவரே சொல்றாரு, இந்தப்பா கேஸ் கட்டலாம், நீ தான் இப்போ திட்டினே இருக்க, நான் கேள்விப்பட்டேன், நீ வேற வக்கீலை பார்த்துக்கோ. இது உண்மையாக நடந்த விஷயம், நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போ அந்த வக்கீல் மூலியமா உங்களை அதுதான் இப்போ வரப்போகுது, அந்த நேரங்காலம் இப்போ இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி. உங்க ராசிபதி சுக்கிரன் இல்லையா, அதனால பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, லக்ஷ்மியை வணங்கி போயிட்டு போனாங்க, லக்ஷ்மி கூட பெருமாளை வழிபட்டுவாங்க. இதுல குதிரை முகம் கொண்ட ஐகிரிவர் இருப்பார் பாருங்க, அந்த லக்ஷ்மி ஐகிரிவர் அவர் வழிபட்டுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க. லக்ஷ்மியோட சேர்ந்த இந்த அவதாரங்களை வணங்கி வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி தான தர்மங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஏழ்மை எளிய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாத அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணுங்க, அவங்களுடைய கல்விக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பா நல்லது நடக்க போகும்னு சொல்லி இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு சூட்சமத்தால, ஏதோ ஒரு திருப்பு முனையால, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தால, ஏதோ ஒரு புத்தி சாதியத்தால நீங்க நன்மை அடைய போறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க என்று வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.